ஷோ, இந்த தலை சுத்தல் மயக்கம் விடவே மாட்டேங்குதே. இப்படிதான் இருக்குமோ இந்த மாதிரி நேரத்துல? எல்லாத்துட்டே கேட்டா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்குன்னே சொல்றாங்க. ஆனா நமக்கு இருக்கவே முடியல, என்னமோ போல இருக்கு. ஏ அருவி, அடி அருவி, என்னடி உன் பாட்டுக்கு நீ இங்க வந்து உட்காந்துருக்க? அக்கா வாங்க. இங்க வேற சாப்பிடலையா? இப்படி சாப்பிடாம இருக்கியே, உங்க அம்மாவுக்கும் உன் புருஷனுக்கும் நான் என்னத்த பதில் சொல்ல? இந்த அப்படி அக்கா வேண்டாம்க்கா, என்னால் சாப்பிட்டா திருப்பி வாமிட்டு தாக்கா எடுப்பேன். திருப்பி திருப்பி வாந்தி எடுத்து வேஸ்ட்டுக்கா சாப்பாடு, எனக்கு வேண்டாம். நீ எவ்வளோ வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடு, அப்படிதான் இருக்கணும். நீ வாட்டுக்கு வெறும் வயிற்றோட வாங்கி எடுத்தீங்கன்னா பிள்ளை என்ன ஆகுறது? அடியே பிடி, இந்தா சாப்பிட்டுட்டு எம்புட்டு வேணாலும் எடுத்துக்கிட்டே இரு. நீ பழம்லாம் இருந்துச்சு, எதுவும் தின்னியா? நீங்க வேறக்கா, அதை ஸ்மெல்ல பார்த்தாலே 4 தெரு ஓடுற மாதிரி இருக்கு. 4 தெரு ஓடுற மாதிரி இருக்கா? அடியே 4 தெருலாம் ஓடவேனா, வீட்டுக்குள்ளே எடு, அக்கா கழுவி விட்டுறேன், நான் இருக்கம்ல. என்னக்கா நீங்க? அருவி, புளி அருவி, இந்த சாப்பிடு. அப்புறம் கிருஷ்ணா வந்து என்ன நீ சாப்பிட கூட வைக்கலையா நீங்க அப்படின்னு என்ன ஒரு மாதிரி திட்டும். பாவம் இல்லையா, எதுக்கு அது மனசை போட்டு கஷ்டப்படுத்திட்டு, வாமா இந்த அப்படி சாப்பிடு. ம். ஷோ, எனக்கு அதை பார்த்தாவே உமட்டுது. நான் எப்படி நீ சாப்பிடுவேன்? அருவி பிடி அருவி, எனக்காக அருவி. அக்கா வேணாக்கா, சரி கிச்சன்லயாவது கொண்டு போய் வைங்க, ஏன் முன்னாடி மட்டும் இந்த சாப்பாடெல்லாம் வைக்காதீக்கா. இவன் என்னடி இப்படி பண்றா? நான் என்ன ஒண்ணு இவ்வளோ வச்சுக்கிட்டு? ஐயோ ப்ளீஸ்க்கா, என்னால் சுத்தர சாப்பிட முடியாது. அருவி, அப்புறம் மாதிரி எடுத்து சாப்பிட அருவி, நான் வேணா ஊட்டி விடவா? அக்கா நீங்க கேட்டதே போதும், வேண்டாங்க்கா ப்ளீஸ்க்கா. என்ன அருவி இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? ம், வேணாக்கா கொண்டு போங்க. மல்லிகா நீ அப்பா வந்துட்டியா? நீ வந்தது கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு, இந்தா இதை நீ ஊட்டி விடுவியே இல்லைல்ல அவள் வாயில தான் கொட்டுவியே எனக்கு தெரியாது. அவளுக்கு நீ எவ்வளோ நேரமா சாப்பிட்றேன்னு பாடாப்படுத்துறேன். வாங்க வேணாங்கிறா கிருஷ்ணா, எனக்கு தெரியாத ஆளை விடு, இந்தா நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. என்ன நீ அருவி சாப்பிடலையா? எவ்வளோ நேரமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுவேனாங்கிறா. ஏன் அருவி? வேண்டாங்க, எனக்கு அதை பார்த்தாலே வாமிட்டா வருது. ஷோ, இதுக்காக தானா? சரிங்க நீ கொடுங்க, நீங்க போங்க, நான் சாப்பாடு சாப்பிட வைக்கிறேன். இந்தா நானே இவளை எப்படா பட்னியை போடுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக நீனே வந்துட்ட. இல்லைன்னு இப்போ என்கிட்ட பார்க்காம இருந்துன்னு தட்ட, அப்புறம் என்ன கேட்பா வந்து அவகிட்ட? சாப்பிட்டியா அருவிம்ப, சும்மா நினச்சிக்கு போய் கூட அவள் சொல்லுவா சாப்பிட்டேங்க அப்படின்னு. நீ என்ன செய்வ? நம்பிட்டு ஓ ஒரு வேளை அருவி சாப்பிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு நீ நம்பிடுவ, அப்படிதானே கிருஷ்ணா? ம், எப்படி மல்லிகாக்காவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது நம்ம போய் சொல்றது? நிறைய நாள் அவள் அப்படிதான் கிருஷ்ணா பண்ணியிருக்கிறா. நீ அப்ப இது மாதிரி எல்லாம் வேற நடக்குதா? எனக்கு தான் தெரியல போல. நிறைய நாள் நடக்குது கிருஷ்ணா, உனக்கு தான் தெரியாம இருக்கு. சரி கிருஷ்ணா, இந்த அப்படி. கொடுங்க நீ, நான் பாத்துக்கிறேன். ம், இந்தா. அருவி, என்கிட்ட எவ்வளவு வேலை பண்ணியிருக்க இல்ல? நான் கூட நீ சாப்பிட்டுருப்பன்ட்டு நான் பாட்டுக்கு நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன். இப்படி பார்த்தா சாப்பிடாம சாப்பிடாம சாப்பிட்டே சாப்பிட்டே என்கிட்ட போய் சொல்லியிருக்கா. இல்லைங்க, மல்லிகாக்கா சும்மா சொல்லிட்டு போகுது, வம்பு இழுக்குது. மல்லிகா நீ எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியும். மல்லிகாக்கா தான் போய் சொல்லிட்டு போகுதுன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல, மல்லிகா நீ பொய்யே சொல்ல மாட்டாங்க. பிடி இந்தா, சாப்பிட்றியா என்ன செய்யறா? ஐயோ, தயவு செஞ்சு இதை மட்டும் தள்ளி வைங்களேன். நான் என்னமோ விஷத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரில பண்ணிட்டு இருக்கா. அதை கொடுத்தா கூட மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவேன் போல, ஆனா இதை பார்த்தா தான் எனக்கு விஷ மாதிரியே தெரியுது. என்ன அருவி, இப்படி எல்லாம் பண்ணா நம்ம குழந்தை என்ன ஆகுறது? ப்ளீஸ் அருவி, எனக்காக சாப்பிடு. சாப்பிட்றியா? இப்ப என்ன சொல்றா? ஐயோ தயவு செஞ்சு வேண்டாமே. ப்ளீஸ் அருவி, நானும் இன்னும் சாப்பிடல தெரியுமா? நான் வேணா உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், வாங்க சாப்பிடலாம். நீ சாப்பிட்டா மட்டும் தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சரி வா 2 பேருமே தூங்கலாம். ஏய் ஏங்க, நான் சாப்பிட்றதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கியா? ஆமா பின்ன, நீயே சாப்பிடும் போது நான் மட்டும் சாப்பிட்டா என்ன? வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஷோ, ஏங்க நீங்க வேற. நீ சாப்பிட்ட அப்படின்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கும் வேண்டாம். சரி சரி சாப்பிட்றேன், கொடுங்க. சாப்பிட்றதுக்கு எது கஷ்டமா இருக்கா? இல்லை நானே ஊட்டி விடுவேன். இல்லைங்க பரவாயில்ல, கொடுங்க. சரி ஓகே இந்தா. அப்படி இப்படின்னு என்ன சாப்பிட வைக்க பார்த்துட்டீங்களே. ஆமா பின்ன, ஒன்றும் சாப்பிட வைக்காம நான் மட்டும் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? அதுக்காக தான் உன்னை சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிடணும்னு ஐடியா. ம் சரிங்க.
என்னடி பண்ற? எவ்வளோ நேரம் தாண்டி போட்டுட்டு இருப்ப? ஆஃப் ஆயில் ரெடி ஆயிட்டா இல்லையா? ஆஃப் ஆயில் அப்படின்னா ரெடி ஆயிட்டு கௌதம். இரு கௌதம் ஒரு நிமிஷம், அது வேணும் இல்லையா? ஆஃப் ஆயில் வேக வேணாம் ஃபுல்லா. வேகாம திம்பியாக்கும். சி நல்லாவா இருக்கும்? அறிவே இல்லை கௌதம் உனக்கெல்லாம். இதுக்குன்னு சும்மா தான் உடச்சு குடிப்பாவன்னு பேரு. இப்படிலாம் திங்காத கௌதம், அசிங்கம்மா. அசிங்கமாவா? ஆஃப் ஆயில் தெரியாதா உனக்கு? ஷோ கடவுளே, ஆஃப் ஆயில் தெரியாதவெல்லாம் கட்டி வச்சுட்டு இரு வாரேன். இங்க ஒண்ணு நீ வர தேவையில்ல கௌதம், அங்க இரு, நான் நல்லதான் செய்வேன். நல்லா செய்வியா? இப்ப மட்டும் ஒழுங்கா இல்லாம இருக்கட்டும், இரு. இரு கௌதம், நல்லா வேகட்டும். ஐயோ, ஆஃப் ஆயில் நல்லா வேக கூடாதுடி. இரு ஒரு நிமிஷம், நான் அங்க வாரேன். இருக்கு பைய கிடக்க மாட்டான், இங்க வாரானா லூஸ் மாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். அந்த வரட்டும், நம்ம நல்லா வெந்தா தானே தர முடியும். வேகலைன்னா இது ஒரு பேச்சு. வேகலன்னு சொல்லுவான். தேவையா நமக்கு? நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேற கொண்டு போய் கொடுப்போம். ஏய், என்னடி லூசு இது? ஆம்லெட். இல்ல ஆஃப் ஆயில் தெரியல, அதான். ஆஃப் ஆயில்னா என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? தயவு செஞ்சு இதை எடு முதல்ல. ஏன் கௌதம்? எடுன்னு சொன்னேன். கௌதம், எனக்கு முட்டை வேணாம். ஒரு ஆளுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன், நீ சாப்பிட்டு. ஏன் கௌதம் திருப்பி போட போறியா? ஆஃப் ஆயில்னா என்னன்னு முதல்ல உனக்கு சொல்லி காமிக்கிறேன், பிறகு போட்டு காமிக்கிறேன் பாரு. வேணாம் கௌதம், முட்டையை வேஸ்ட் பண்ணாத கௌதம். ஆஃப் ஆயில்னா என்னன்னு கூட தெரியல, ஒன்னெல்லாம் வச்சுட்டு. அப்படின்னா என்ன? ஆஃப் ஆயில்னா சொன்னாத்தே புரியாது உனக்கு, செஞ்சு காமிச்சாதான் புரியும். தயவு செஞ்சு இந்த ஆம்லெட்டை முதல்ல எடு. கௌதம், வேக கூடாதுங்கிறியே, வேகாம திங்கலாமா? திங்களாண்டி மர மண்டை, எடுத்து தொலை. இருக்கு பைய, என்ன பண்ண போறான்னு தெரியல. என்ன பண்ணாலும் சரி, ஏதோ பண்ணட்டும். நல்லா வேகாம திங்குறானா, லூஸ் தானே இவன், அப்படித்தான் பண்ணுவான். இது என்னன்னு பாரு. முட்டை. முட்டை தான். எப்படி ஊத்திருக்கேன்? கையில தான் உடைச்சு ஊத்துனேன். ரொம்ப தெளிவு, ரொம்ப தெளிவா பேசுறோம், தெளிவா இருக்கிறோம்னு நினைப்போ. சேச்சே, அப்படிலாம் இல்ல கௌதம். டே அடிச்சேன்னு வையே. முட்டையா காயில போட்டு ஊத்துனாங்களாம். இங்க பாரு, எப்படி போட்டிருக்கேன் முட்டைய? தோசை கல்லுல. அடுப்பு இதாதான் அன்பு லூசு. அப்படியே போட்டிருக்குன்னா கலக்காம மஞ்சக்கரு பாரு தனியா இருக்கு. ஆமா கௌதம். திருப்பி போடக்கூடாது, புரிஞ்சுதா? திருப்பி போடாம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அது ஹாஃப் ஆயில். என்ன இவ்வளவுதானா? இது முன்னையே சொல்லிருக்க கூடாதா நீயே? நான் அதனடி அங்கிருந்து கத்துனேன், திருப்பி போடாது திருப்பி போடாது திருப்பி போடாதுன்னு. நீ தான் வேகாம திங்க கூடாது வேகாம திங்க கூடாது திருப்பி திருப்பி போட்டுவிட்டு என்ன சொல்றியா நீ? கௌதம், இப்படிலாம் சாப்பிடக்கூடாது கௌதம். இது என்ன நல்லாவா இருக்கும்? சேய். அதெல்லாம் செம்மையா இருக்கும். நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறியா? நீ தான் அறிவு இல்லாம லூஸ் மாதிரி வெந்து வேகாம சாப்பிட்ற. அப்படின்னா எனக்கு அறிவுலாம் நிறையா இருக்கு. எங்க அம்மா நல்லது சொல்லி வளர்த்துருக்காவ. அதனால நானும் அதில் திங்க மாட்டேன். நீயே தின்னுக்க. ஓஹோ, மேடம்க்கு நிறைய அறிவு இருக்கு அப்படியோ? ஜென்ரல் நாலேஜ் தெரியல, இதுல அறிவு வேற நிறைய இருக்கான். வேங்க என்ன கௌதம் இப்படியெல்லாம் திட்டுற? என்ன ஒன்னும் அழுகாத, போதும் போதும். சாப்பாடு எடுத்துட்டு வரியா? ஒரு நாளைக்கு நீ தான் எடுத்தாங்க. டெய்லிக்கும் நானே தானே எடுத்து எடுத்து சாப்பாடு வைக்கிறேன். இன்னைக்கு தான் வீட்டில் யாரும் இல்லைல்ல, எடுத்துட்டான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். நான் போய் இப்போ உட்காருவேண்ணா. சார் நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவீங்களா? எனக்கு எடுத்து வச்சு தருவீங்களா? சரியா? இதுதானே உன்னோட ஆசை. ஓகே, போய் மேடம் உட்காருங்க, வரேன். ஐ ஜாலி. அம்மா எப்போ வந்தா? இப்பதான் வரேன். என்ன அடுப்படி நடக்குது? நீ என்ன அடுப்படிக்கு வந்தா? இல்லை, ஆஃப் ஆயில் போட தெரியல அன்புக்கு, அதான் வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் இது கூட அவளுக்குலாம் பண்ண தெரியாதோ? போடா வெளியில முதல்ல. ஆம்பளை பிள்ளை அடுப்படிக்கல விட்டுட்டு நிக்கிறா பாரு. உடனே ஆகும்னா இதை ஒன்று சொல்லிடுவீங்க, ஆம்பளை பிள்ளைன்ட்டு. ஆம்பளை பிள்ளைலாம் இப்போ சமைக்காமையா இருக்கானுவ? ஐயோ, இன்னைக்காவது கௌதம் எடுத்து தர சொல்லி சாப்பிடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கிடையில வந்தாச்சா? சரி ஓகே, நம்ம எப்பவும் போல எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பிறகு சாப்பிட்டுக்கிறலாம். எடுத்து என்ன பண்றது? ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் யாராவது நமக்கு எடுத்து தர மாட்டாங்களா? நமக்கு எடுத்து கொண்டு வந்து தர மாட்டாங்களா சாப்பிட்றதுக்கு? நாமளே எடுத்து சாப்பிட்றோமே, நாமளே தோசை சுட்டு சாப்பிட்றோமே, நமக்கு நாமளே ஆஃப் ஆயில் போட்டுக்கிறோமே, நமக்கு நாமளே ஆம்லேட் போட்டுக்கிறோமே. யாராவது நம்மளை உட்கார வச்சு தட்டில் போட்டு வந்து ஆஃப் ஆயிலோ ஆம்லேட்டோ தோசையோ நல்லா அழகா முறுமுறுன்னு சுட சுட ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்கும்?
ச்சே அதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. மாமியார் வீட்டில் அதெல்லாம் யார் செஞ்சு தரா? நம்ம ஊற்றி தந்தா மட்டும் நல்லா இவளுக்குன்னு முழுங்குவாங்க. என்னத்த சொல்ல. சரி ஓகே. என்னடா நின்றுட்டே இருக்க? வாரேம்மா. என்னடி ஒரு ஆஃபைல் கூட உனக்குலாம் போட தெரியாதா? தெரியும் தே. உங்கள் பையன் தான் போட வந்தாரு, நான் என்ன சொல்ல? உடனே அவனை சொல்லிடுவ, நீ தான் கூப்பிட்டுருப்ப. சரி சரி எனக்கு 2 போடு. போட்டா போச்சு. என்னடி போட்டா போச்சுன்னு ஒரு மாதிரி சொல்ற? போட்டா போச்சுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எடுத்துட்டு வா, கவுசிக்கும் போட்டு கொண்டு வா. ஆஃப் ஆயிலாம் எங்களுக்கு வேணாம், ஆம்லெட் 2 போடு. என்னடி? பியூட்டி பார்லர் போனீங்களே, என்னாச்சு? கவுசி அழகாயிட்டாலாம்? என் பிள்ளை ஏற்கனவே அழகுதாண்டி, அதை விட இன்னும் அழகா தான் இருக்கிறா. சரிங்கத்தா. சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா, அவன் முன்னையே பசிக்குதுன்னு சொன்னான். போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. போட்டு எடுத்துட்டு வர, நீ பாட்டுக்கு நிக்காத, எடுத்துட்டு வா. இல்ல இல்ல எடுத்துட்டு வந்துடுறேன், போங்க. மகளுக்கு எடுத்துட்டு போகணுமா? என்ன பண்ண? இந்த கௌதம் கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லையே.